கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அதாவது நம்ம ஸ்விங் ட்ரேடிங்காக நம்ம கொடுத்த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு மார்க்கெட் கரெக்ஷனில் என்ன ஸ்டேஜில் இருக்குது. சில ஸ்டாக்கை வந்து நம்ம இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாக்கை ப்ராஃபிட் புக் பண்ணணும், சில ஸ்டாக்கில் வந்து இப்போ பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டவுன் சைடில் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்கை நம்ம இப்போது என்ன பண்ணணும், ஸோ எப்படி கையாளணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகும்போதும் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்காக எடுத்த அந்த ஸ்டாக்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஸோ எஸ்எல் கொடுக்க வேண்டியதை நம்ம கரெக்டான இடத்துல எஸ்எல் கொடுக்குறோம். ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுற மாதிரியான ஸ்டாக்கை வெயிட் பண்ணணும். இல்லை ப்ராஃபிட்டை புக் பண்ணுற இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல எதை கரெக்டாக செய்யணுமோ, ஸோ நம்ம கரெக்டாக செய்யலைன்னா நம்ம வந்து லாஸில் இருப்போம் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நம்ம முழுக்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு மார்க்கெட் மேலே போகும்போது ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மார்க்கெட் கீழே கரெக்ஷன் ஆகும்போதும் நம்ம எடுத்த ஸ்டாக்கெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஸ்விங் ட்ரேடாக இருக்கணும்னா ஒரு ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் போகும்போது அனாலிசிஸ் பண்ணி எடுக்கிறது மட்டும் கிடையாது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுகும்போதும் அதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியணும். அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்ம எடுத்த ஸ்டாக்கில் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அப்படியே லாஸ் கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு கம்மியான லாஸில் நம்மளால் வெளியில் வர முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாக்கை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று பேசியிருந்திருப்போம். ஸோ ஃப்ரைடே வந்து ஒரு புல் பேக் கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து அதாவது ஃப்ரைடே வந்து மொத்தமாக முடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ வீக்லி கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நேற்றும் அடின்னு அடிச்சிட்டாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், ஸோ ரெண்டுமே கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி என்ன ஆகும், ஸோ நிஃப்டி இது எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இப்போ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எந்த ஜோன் வரைக்கும் நிஃப்டி வந்து வரும், ஸோ எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றத இப்போ நம்ம கிளியராக பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போது கரெக்டாக 24,654 அந்த 25,000 அப்படின்ற இந்த ஜோனை வந்து நேற்றுக்கே உடச்சிருச்சு. அதாவது முந்தா நாளே உடச்சிருச்சு, வியாழக்கிழமையே உடச்சிருச்சு. ஆனாலும் வெள்ளிக்கிழமை அதை தக்க வைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ ஒரு வேளை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 6 or 7 டேஸாக உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பேரிஷ் கேண்டிலாக பிரிண்ட் ஆனதுனால ஃப்ரைடே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று செல்லிங் தான் இத்தனைக்கு சரியான செல்லிங். ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 236 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டவுன் சைடில் தான் கீழே விழுந்திருக்கு. ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த ஜோனை நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒருவேளை ஸோ இதை இங்கேருந்து இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள். ஸோ மேலே போயிட்டு அகெயின் வந்து இந்த ஜோன், நெக்ஸ்ட்டு இந்த ஜோன், இப்போது இங்கே. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நிஃப்டி வந்து ஒவ்வொரு தடவையும் கீழே விழுகும்போது இது 3ஆவது தடவை. ஸோ இப்போது இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, இங்கேருந்து அப்படியே மேலே போகலாம். ஓகே, என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு வேளை இதை உடச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸோ இந்த ஜோன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஸோ 24,339 வரைக்கும் நெக்ஸ்ட்டு இங்கே வரைக்கும் கீழே வரும். இதையும் உடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு ஃபால் தான். ஒரு நல்ல ஃபாலை நம்ம அதாவது நிஃப்டி வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் அடித்து நொறுக்கி துவச்சி விட்டுட்டாங்க. ஓகே, இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் எங்கே பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுக்கும்.
பேங்க் நிஃப்டிக்கு எங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் லோ 53,619 அப்படின்றது உங்களுக்கு பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அங்கே வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ நிஃப்டிக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இல்லை அதாவது எப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ அந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு பக்கமாக இருக்குது. ஆனால் அதோட ப்ரீவியஸ் லோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுக்குமே ஈக்குவலான ஒரு டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரெண்டுமே கரெக்டாக பேரலராக கீழே டவுன் சைடில் விழுந்துட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம எடுத்திருக்க ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் அதாவது நம்ம வாங்கியிருக்கிற ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஸோ வாங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு அனலைசிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஐடியா. இந்த ஐடியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸோ இந்த ஜோனை இந்த கன்சாலிடேட் ஜோனை உடச்சி மேலே போகும்போது இங்கே பாருங்கள். ஸோ இந்த கன்சாலிடேட் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஜோனை உடச்சி மேலே போகும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம் இங்கே ஸோ இதை உடைக்கும் போது இங்கே பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ இங்கேருந்து லாஸ்ட்டாக ஒரு 6 or 7% வந்து மேலே போயிடுச்சு. ஒரு ரீடெஸ்ட்டையும் கொடுத்துட்டு ஸோ உடச்சிட்டு ரீடெஸ்ட்டையும் கொடுத்துட்டு இங்கேருந்து மேலே போச்சு. மேலே போயிட்டு அகைன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்களேன். நேற்றுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் வந்து வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இதை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபால் கண்டிப்பாக வரும். இங்கே வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு 2-3% வந்து ப்ராஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ கட் பண்ணலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இவ்வளோ தூரம் அதாவது இந்த ஜோனை கட் பண்ணி கீழே விழுந்தால் இதை கட் பண்ணி உள்ளே உடச்சி உள்ளே வந்துச்சுன்னா நம்ம வந்து எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வர்றதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ எஸ்எல்ல கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்கவே கூடாது. அப்படி இல்லைன்னா நம்மளோட கேபிட்டல் உள்ளே ரொம்ப நாளைக்கு சும்மாவே இருக்கும். ஸோ அந்த கம்மியான எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு அங்கேயும் மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த கேபிட்டலை வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பிசி ஜுவல்லரி. இந்த பிசி ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸோ எங்கே பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்குது? ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு மல்டிபிள் டைம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நிமிஷம் மல்டிபிள் டைம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஜோனை வந்து இந்த ஸ்டாக் வந்து எப்படி மல்டிபிள் டைம் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே தான் போயிருக்கு. ஸோ இந்த ஜோன் இங்கே பாருங்கள் 1 ஸோ 2 3 4 5 ஸோ இந்த டைமு எங்கே ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இதை பிரேக் அவுட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். அதாவது சப்போர்ட் இருந்து மேலே போகுது, நமக்கான நெக்ஸ்ட் மேலே தான் போக போகுது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ இங்கேருந்து அகைன் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்களேன். ஸோ இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட கிளியர் கட்டாகவே பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்எல்லை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஸோ யோசிக்கவே கூடாது. நெக்ஸ்ட்டு இதுக்கான லாஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் இந்த 10 ரூபா 65 பைசா அப்படின்றது இல்லை 10 ரூபா 59 ஆமாம் இந்த ஜோன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகலாம் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோன் ஸோ இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரியான ஸ்டாக்கில். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பாரதீப் போஸ்போர்ட். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜோனில் நம்ம வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது. ஸோ இப்போ இந்த என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று ஒரு 5% வந்து என்னாச்சு உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நம்ம வந்து இப்போ பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணது இந்த ஜோன் வைங்களேன். ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ அகைன் மறுபடியும் ஒரு இதுக்கப்புறமும் இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சு ஸோ இந்த மார்க்கெட் கரெக்ஷனால் ஒரு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணதுனால நேற்று ஒரு 5% வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். 2 ஜோன் இருக்குது இதுக்கு. ஸோ ஒன்று இங்கே ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஸோ இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் ஸோ இந்த 155 பட் இங்கே வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியுமா? ஸோ இதை வெயிட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். என்னை பொறுத்த வரைக்கும்
இந்த இந்த சப்போர்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இதை உடச்சிச்சு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஸோ இதுதான் கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்லை அப்படின்றதுனால நமக்கு முடிஞ்ச அளவுக்கு இங்கே எஸ்எல்லை கொடுத்துடணும். ஸோ இதுதான் ஒரு கரெக்டான ஜோன். இதை உடச்சி கீழே ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துரும். எப்படி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இந்த புல்லிஷ் கேண்டில் இருக்குதோ அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஓகே, நம்ம இப்போது ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னா ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும், மேலே போகும். மேலே போகும்போது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டை அது வந்து இழந்துருதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டில் தான் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகுது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ப்ரைஸ் வந்து இங்கே இருந்துட்டு புல் பேக் ஆகும்போது இந்த ஜோன், அதாவது பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போகுது, ஸோ அதனால் இன்னும் மேலே ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குதுன்னு நம்புவோம் இல்லையா. ஒருவேளை இந்த சப்போர்ட்டை உடச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் அந்த பையர்ஸோட அதாவது பையர்ஸோட நிலைமை எப்படி இருக்கும், எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, ஓகே இந்த சப்போர்ட்டை உடச்சிருச்சு, இனி இந்த ஸ்டாக் வந்து கீழே தான் விழுகும். கீழே விழுகும்போது நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஒரு நல்ல ஸ்டாக் வந்து கீழே விழுந்தாலும் அகைன் மறுபடியும் ரெக்கவர் ஆகும். ஸோ ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கான டைம் இருக்கு இல்லையா, நீங்கள் அதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ ஒரு நல்ல ஸ்டாக் வந்து கீழே விழுந்தாலும் ரெக்கவர் ஆகும். 1 மந்த் ஆகலாம், 15 days ஆகலாம், 2 months 3 months கூட ஆகலாம். ஸோ அது வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ இந்த ரீசனால தான் நம்ம கரெக்டான இடத்துல எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஏத்தர் எனர்ஜி. ஏத்தர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கு நம்ம கொடுத்ததுலேருந்து ஒரு 25% மேலே ரிட்டர்ன்ஸை வந்து கொடுத்த ஸ்டாக். 25 இல்லை 30-35 இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுத்த இந்த ஸ்டாக் இப்போதைக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஸோ அதாவது நம்ம கொடுத்தது ஸோ இந்த ஜோனில் கொடுத்துருந்தோம். இந்த 395 அப்படின்ற இந்த ஜோனில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட இப்போது 600-615 வரைக்கும் போயிட்டு அகைன் இப்போ என்னாச்சு, ஸோ ஒரு கீழே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு நீங்கள் யாராவது ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும், ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஸோ எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணணும், ஸோ எது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நான் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இது ஒரு கன்சாலிடேட் ஜோன். ஒரு நிமிஷம், இந்த ஜோனில் இருந்து இந்த இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து இந்த ஜோனில் இருந்து என்னாச்சு, இந்த ஒரு சைட்வேஸாக போயிட்டு இருந்துச்சு இங்கே. ஸோ இந்த ஜோனில் இருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போயிருக்கு இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஜோனை உடச்சி மேலே போச்சு. ஸோ இது வந்து பிரேக் அவுட்னு நம்ம ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணோம்னா ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ஒரு சைட்வேஸ். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு ஃபஸ்ட்டு. செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஜோன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் இங்கே இந்த பர்டிகுலர் ஏரியாவில் அகைன் மறுபடியும் வந்து என்ன ஆகும், சப்போர்ட் எடுக்கலாம். இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. ஒரு வேளை ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கண்டிப்பாக என்ன ஆகும், நெக்ஸ்ட் கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ், இதை உடச்சி இன்னும் கீழே ஃபர்தர் ஃபால் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்ச உடனே நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு, அதாவது ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு, எஸ்எல்லில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடணும். ஸோ அப்படி வந்துட்டோம் அப்படின்னா அகைன் மறுபடியும் ஒரு என்ட்ரி வேணாலும் நம்மக்கிட்ட ஃபண்டும், அதாவது இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து நம்மளோட கேபிட்டலையும் நம்ம கைக்கு வந்துடும், நம்மளோட ப்ராஃபிட்டும் கைக்கு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டாடா இன்வெஸ்ட்மெண்ட். இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு இல்லையா. இந்த ஃபஸ்ட்டு கேண்டில், அதாவது இந்த ஜோனை ஸோ இங்கே உடச்சி மேலே போகும்போது நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், புல்லிஷ் அதாவது பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். இந்த கேண்டில் உடச்சதுக்கப்புறமா மேலே ஒரு 8% மேலே போச்சு. அகைன் மறுபடியும் என்னாச்சு, நெக்ஸ்ட் டே ஒரு பேரிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் நேற்றுக்கு வந்து உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருந்தாலும் கூட அது ஒரு ஹெல்தியான கேண்டிலாக இல்லை. ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு, நேற்று ஒரு செல்லிங் நடந்திருக்கு, கீழே வந்திருக்கு. ஒரு நிமிஷம்,
ஸோ இந்த கேண்டிலை நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஃப்ரைடே உள்ள கேண்டிலை இந்த கேண்டில் நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு மேலே கொஞ்சம் தூரம் போயிருக்கு, அந்த விக்கு தெரியும், விக்கு தெரியுதுங்களா? ஸோ அந்த விக்கு மேலே போயிட்டு கீழே வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதே கேண்டிலில் கீழேயும் போயிருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரும் இருந்திருக்கு. ஸோ இருந்ததையும் மேலே கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஸோ மேலே போகிறதா கீழே வருமா அப்படின்றத ஒரு 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 சந்தேகத்திலேயே இந்த நம்ம பையர்ஸும் செல்லர்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது, கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. ஸோ கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இந்த 7368 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு வேளை மேலே போணுச்சு அப்படின்னா அந்த 9743 உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அதாவது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ மேலே போணுச்சுன்னா நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும். கீழே வந்தால் இந்த ஜோன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ 7368 அப்படின்றது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் உடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு கன்சாலிடேட் ஜோனில் இருந்துட்டு இந்த ஸ்டாக் மேலே போயிருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் வந்து தைரியமாக என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஒரு கீழே வந்தாலும் கூட இந்த 7368 அப்படின்றது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஜியோ ஃபினான்ஸ். இந்த ஜியோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கை அதோட ஐபிஓ ப்ரைஸுக்கு கரெக்ஷன் ஆகும்போது ஒரு ரேலியை கொடுத்துட்டு ஐபிஓ ப்ரைஸுக்கு டவுன் சைடில் வந்துச்சு இல்லையா, அப்போ கொடுத்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் நம்ம நிறைய டைம் இந்த ஸ்டாக்கை கொடுத்துருக்கோம். இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் இதை வந்து பிரேக் அவுட்னு கொடுக்கும்போது இந்த ஜோனை உடைக்கும் போது நான் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட் டைம் இந்த ஜோனை உடைக்கும் போது கொடுத்துருந்தேன். அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹை இதையும் பிரேக் பண்ணியிருக்கும். இந்த ஜோனில் நான் கொடுத்துருந்துருப்பேன். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸை வந்து நமக்கு கொடுத்துருக்கும். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 டேஸாக அதாவது இந்த முக்கியமான சப்போர்ட்டை இந்த ஸ்டாக் வந்து இழந்துருச்சு. ஸோ 305க்கு கீழே லாஸ்ட் 2 டேஸாக என்ன இருக்குன்னா உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டை கட் பண்ணுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஓன் அனாலிசிஸையும் நீங்கள் பண்ணியிருக்க. ஸோ இது முழுக்க என்னோட அனாலிசிஸ் மட்டுமே. ஸோ நீங்கள் இதிலேருந்து நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ நீங்கள் இதை வந்து அப்படியே செல் பண்ணணும், ஸோ இல்லை நீங்கள் ஹோல்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த பரிந்துரையும் இல்லை. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் இந்த 305 உடைச்சதுக்கப்புறம் நம்ம ஏன் எஸ்எல்ஐ கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கான சப்போர்ட். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கும். அகைன் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனது, மேலே ரேலி கொடுக்க முடியாமல் அகைன் உடச்சிருச்சு. ஸோ இப்போது இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதை உடச்சி கீழே வரும்போது நெக்ஸ்ட் சப்போர்ட் இங்கே இருக்குது 283. ஸோ இந்த ஜோன் வரும்போது என்ன ஆகும்? ஸோ இந்த ஜோன் வரும்போது ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது நெக்ஸ்ட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வரும்போது மறுபடியும் அகைன் பை பண்ணலாம். ஒருவேளை ஷார்ட் டேர்முக்காக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆயில் இண்டியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கப் அண்ட் ஹேண்டில், உங்களுக்கு ஹேண்டில் பிரேக் பண்ணிருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கேண்டிலை பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு ரிஜெக்ஷனோடு இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில் இல்லை. நீங்கள் யாராவது இந்த ஸ்டாக்கை வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து இதோட சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எஸ்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட எஸ்எல் ஸோ இங்கே வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ எங்கே வரைக்கும் இந்த ஹேண்டிலோட இந்த சேனல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஜோன், அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து அப்படியே உடச்சி உள்ளே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இங்கே வரைக்கும் வரும். ஸோ இங்கே வரும்போது வரைக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட ஃபண்ட் இருந்துச்சுன்னு அப்படின்னா இங்கே நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா ஸோ இங்கே வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுக்கும்போது நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா ஸோ நீங்கள் உங்கள் கையில் பணம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லை
ஸோ இந்த சேனலை உடைக்கும் போதே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க்கெட் கரெக்ஷனில் இருக்கிறதுனால சொல்கிறேன். புல் ரனில் இருந்துச்சுன்னா நீங்கள் பிரச்சனையே இல்லை, இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படி ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் வந்து டைம் வந்து கரெக்டாக இருப்பாங்க. அதாவது இங்கே உடச்சிச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடும், நமக்கான டைம் அதாவது ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நாள் உள்ளே கிடக்கும். ஸோ ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்பயுமே ஒரு ஸ்டாக்கை வந்து கரெக்டான இடத்துல எஸ்எல்ல கொடுக்கணும்னு நினப்பேன். ரொம்ப டைமும் உள்ளே கிடக்கக்கூடாது. ஸோ நம்மளோட கேபிட்டல் சும்மாவே இருக்கும் ரொம்ப நாளாக. ஸோ அதனால் எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடச்சிருக்கு, அகைன் மறுபடியும் இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே வரும்போதும் நீங்கள் ரீஅக்குமுலேட் பண்ணுற மாதிரி இருந்தால், ஏன்னா பெரிய லெவலில் ரேலி கொடுக்கல, அதனால் உடச்சி உள்ளே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஆயில் இண்டியாவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சில ஸ்டாக்கு எல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடராக ஸோ நீங்கள் இப்போது இந்த மார்க்கெட் கரெக்ஷனில் நம்ம வாங்கியிருக்க ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரும். ஸோ எல்லாருமே ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கும்போது இங்கே என்ன பண்ணணும், இல்லை ஒரு 2-3 டேஸ் இருக்கும்போது நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த உங்களோட ஒவ்வொரு மனுஷனோட மனநிலையும் எப்படி இருக்கும், அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடராக. ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ உங்களோட ஓன் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை ஸோ முடிஞ்சால் நான் வந்து இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் பார்க்குறது கொஞ்சம் முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நாளைக்கு வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டாக்கை பார்ப்போம். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் நாளைக்கு இந்த டிசிஎஸை பற்றி நம்ம பார்ப்போம். டிசிஎஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நன்றியும் அன்பும்.